அவர்கள் நம்ம 2 பேரும் நாங்க ஒன்னும் வேற வேற இல்ல ஒண்ணுதான் அப்படின்றதெல்லாம் வந்து பகிர்றாரு. அப்போ அவங்க வந்து நாங்க தமிழ் தேசியத்தை வந்து இந்தியால இருந்து பாக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிடும் போது களத்துல இன்னும் சண்டை போறதுல 2 பேரும் ஒரே மாதிரி. நீங்க அதை அப்படித்தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி வந்து நீங்கள் அண்ணாமலையும் சீமானும் ஒரே மாதிரின்றதுக்காக 2 பேரும் ஒரே மாதிரினா அவர் சொன்ன மாதிரி 2 பேரும் கருப்பா இருக்காங்க ஒரே மாதிரி கூட எடுத்துட்டு போயிடலாமே தவிர அதை தாண்டிலாம் பெருசா எடுத்துக்க முடியாது. நாங்க 2 ஒரே விஷயத்தை தான் சொல்றோம், பெருசா மாற்று கருத்து இல்லை அப்படின்றதானே அவர் கிடையாது. நீங்கள் தமிழை வந்து அவரு சீமான் பல இடத்துல ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, நாகரிகம் கருதி அந்த மேடையில் அண்ணாமலைனால அப்படியே லைட்டா போயிட்டாரு. மோடி ஊரெல்லாம் போறாரு, உலகமெல்லாம் சுத்துறாரு, தமிழ் தான் முக்கியம்னு பேசுறாரு தவிர அவர் கடைசி வரைக்கும் தமிழை கற்றுக்க மாட்டார், தமிழுக்கான முன்னுரிமை கொடுக்க மாட்டார்னு சீமான பல இடத்துல பேசியிருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த மேடைகளை சில விஷயங்கள் தகர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து அரசியலில் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் லேசாக வந்து அந்த சபநாகரிகம் கருதி வந்து ஆனா முன்னாடி மாதிரி சீமானவர்கள் வந்து அவ்வளவு வீரியமா பேசக்கூடிய ஒருவராக இருந்திருந்தால் அந்த ஒரு நிகழ்வே தவிர்த்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே சார். அப்போ இந்த ஒரு நிகழ்வே வந்து அவர் லேசா எடுத்துக்கிறாரு, இது ஒரு பிரச்சனையே இல்லை, ஒரு வேற ஒரு கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட நம்ம வந்து ஒரு இதை வைக்கணும்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்றதுனாலதான் அவர் கலந்துகிட்டாருன்னு சொல்றாங்க. அது அரசியல் புரியாதவங்க பேசுறது. நல்லா பார்த்துங்க, சீமான் அவர்களுடைய கூடாரம் காலியாகி கொண்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சீமான் இத்தனை யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்தியில் அவர் பேசினது தான். மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது அந்த யங்ஸ்டர்ஸை கவர் பண்ண முடியும், அது பெரிய வாய்ப்பு. 2வது, தமிழ் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது யார் சிறந்த பேச்சாளர்கள்ன்ற மாதிரி தமிழ் சார்ந்து பேசக்கூடிய இடத்துல தொடர்ச்சியாக தமிழ் சொற்களை மட்டுமே பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வைக்க தான் சரியாக இருக்கும் என்பதற்காக சீமானை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுதான் உண்மை.